ஹலோ டியர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது சந்திப்பிழை. சந்திப்பிழையில் வேர் டு ஸ்டடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8ஆம் வகுப்பு இயல் 7, 9ஆம் வகுப்பு இயல் 3, 4. இதில் வந்து வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். ஓகேவா? இந்த சந்திப்பிழை வந்து ஒற்றுப்பிழைன்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு சொல்லின் முதல் எழுத்து கா, சா, தா, பா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லின மிகல் என்று கூறுவர். அதாவது வல்லின எழுத்துக்கள்னா என்னது? கசர தப்பற அதில் வந்து கா, சா, தாப்பா தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எழுத்து வந்து இக்கு, இச்சு, இத்து, இப்பு அந்த சேர்த்து வர எழுதக்கூடிய இடத்துல எழுதாமல் விட்டாலும், எழுத வேண்டிய இடத்துல நம்ம போடாமல் விட்டாலும் தப்பாயிடும். போடக்கூடாத இடத்துல நம்ம போட்டாலும் தப்பாயிடும். சரியா? ஸோ எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போடணும். எந்த இடத்துல வரக்கூடாதோ அந்த இடத்துல நம்ம போடக்கூடாது. இப்போ பாருங்க, மண் வெட்டி கொண்டு வா. மண் வெட்டினா கடப்பாறை மண்வெட்டி இருக்குல்ல, மண் வெட்டி கொண்டு வா. மண் வெட்டி கொண்டு வா, மண்ணை வெட்டி கொண்டு வா. ஸோ 2 மீனிங் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல இக்கு போட்டு சொன்னாலும் தப்பாயிடும், இந்த இடத்துல இக்கு போடாமல் சொன்னாலும் தப்பாயிடும். ஸோ எந்த இடத்துல எது போடணுன்ட்டு நம்ம பார்த்துக்கணும். சரியா? இப்போ நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே நல்லா கிளியராக புரியும். இப்போ வந்து நம்ம பார்க்குறது 8th ஸ்டாண்டர்ட் இயல் 7. ஓகேவா? இங்கே பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்கள். அந்த, இந்த என்னும் சுட்டு திருப்பிகளை எடுத்து வல்லினம் மிகும். அந்த பக்கம், இந்த கவிதை, எந்த என்னும் வினாத்திரியை அடுத்து வல்லினம் மிகும். வினாத்திரைனா கொஸ்டின் மார்க். எந்த திசை, எந்த சட்டை. அடுத்தது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. 2ஆம் வேற்றுமை உறுப்புகள் என்னது? முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை ஐ ஆல் கூ இன் அது கண். சரியா? அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் 8ஆம் வேற்றுமை வந்து வெளி வேற்றுமை. அப்போ 2ஆம் வேற்றுமை உருவு ஆகிய ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள், தலையை காட்டு. தலையை, இந்த ஐ வந்து தலையை. அப்போ இந்த இடத்துல ஐ வந்து வெளிப்படையாக வந்ததுனால இந்த இடத்துல வல்லினம் மிகும். இக்கு உற்றுக்கும். பாடத்தை படி, ஐ வந்திருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ஐ வெளிப்படையாக வராமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே பாருங்கள், இலை பறித்தேன். இலை பறித்தேன் வந்து இலையை பறித்தேன். ஆனால் இந்த இடத்துல வந்து இலை பறித்தேன் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வெளிப்படையாக வரல. அப்போ இந்த இடத்துல மிகாது. இந்த இடத்துல வெளிப்படையாக இலையை பறித்தேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? இலையை பறித்தேன் இப்போ பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே தலையை காட்டு ஐ வந்து வெளிப்படையாக வந்தால் நம்ம மெய்யெழுத்து சேர்க்கணும். வல்லினம் மிகும். வரலன்னா வல்லினம் மிகாது. ஓகேவா? அதே மாதிரி 4ஆம் வேற்றுமை உருவு கு. அதுவும் வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். வெளிப்படையாக வந்துச்சுன்னா மிகும். வெளிப்படையாக வரலன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகாது. சரியா? இகரத்தில் முடியும் வினையச்சங்களை எடுத்து வல்லினம் மிகும். இகரம்னா அது ஓடி, லாஸ்ட்டில் ஊ வரணும். ஈ வரணும். ஓகேவா? ஓடி இட்டு கூட்டல் டி. சரியா? ஓடி கலைத்தான். இதில் ஈ வரதுனால வினை செயலை குறிக்குது. ஓடுறது வந்து ஒரு வினை செயல். அப்போ ஓடி கலைத்தான்ன்றது இந்த இடத்துல என்ன ஆகும்னா வல்லினம் மிகும். உகரத்தில் முடியும் வினையச்சங்கள். பெற்றுக்கொண்டான். பெற்று இரு கூட்டல் ஊ, பெற்று. அதே மாதிரி வினை ஒரு செயல் நடைபெறுறது ஒரு செயலை குறிக்கும். அந்த இடத்துல வல்லினம் மிகும். பார்த்து படித்தான். பார்த்து இத்து கூட்டல் ஊ, லாஸ்ட்டில் ஊன்னு முடிச்சா உகரத்தில் முடிஞ்சதுன்னா அது வந்து வல்லினம் மிகும். அதே மாதிரி வினையச்சம், வினை செயல். படிக்கிறது ஒரு வினை. அப்போது உகரத்தில் முடியும் வினையச்சமாக இருந்தால் அது அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். ஓகேவா? எதிர்மறை பெயரெச்சம். எதிர்மறைனா ஒரு செயல்னா அதுக்கு ஆப்போசிட். செல்லா காசு, செல்லும் காசு, எழுதும் பாடல். ஆனால் இதுக்கு வந்து ஆப்போசிட். எதிர்மறைனா செல்லா காசு, எழுதும்னா அதுக்கு ஆப்போசிட் எழுதா. இப்போ எதிர்மறையாக சொல்கிறதுக்கெலாம் வந்து இறுதி எழுத்து கெட்டு வருவது. எழுதும் நான் தூ கெட்டு, எழுதா லாஸ்ட் எழுத்து கெட்டு வருவது இது கெட்ட எதிர்மறை பெயரெச்சமாகும். இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். பெயரெச்சம் வந்தாலே அங்கே ஆ சவுண்டு வரணும். செல்லா, இல்லு குட்டல் ஆ வருது. எழுதா, இது குட்டல் ஆ. ஸோ இது வந்து எதிர்மறை பெயரச்சத்தில் இறுதி எழுத்து கெட்டுடுது. ஸோ செல்லும் காசில் வந்து இந்த செல்லும் இறுதி எழுத்து கெட்டு செல்லா இப்போ எதிர்மறையாக சொல்கிறதுனால எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சமாகும். ஓகேவா? ஊமை தொகை. ஊமை தொகைனா மலர்பாதம், மலர் போன்ற பாதம், தமிழ் தாய், தமிழ் போன்ற தாய் போன்ற தமிழ். சரியா? உருவகத்தில் வல்லினம் மிகும். தாய், தமிழ் தாய், வாய்ப்பாவலம். அதாவது உவமை தொகையில் வந்து போல, போன்ற, அது வந்து போல போன்ற உருவுகள் மறைந்து வரும். மறைஞ்சி வந்ததுன்னா அது வந்து உவமை தொகை. மலர் போன்ற பாதம், தாய் போன்ற தமிழ், தாய் போல தமிழ், போன்ற போல என்ற உருவுகள் மறைந்து வந்தால் அது உவமை தொகை. உருவகத்தில் வல்லினம் மிகும். உருவகம்னா ஆகிய என்ற உருவு மறைந்து வரும். தமிழாகிய தாய், வாயாகிய பவளம்,
சரியா? ஆகிய அப்படின்ற உருவு மறைஞ்சு வந்தால் அது உருவகம். போல போன்றன்னு வந்தால் அது உவமை. இந்த ரெண்டுத்துலேயுமே வல்லினம் மிகும். 8 10 ஆகிய 2 பெயர்களில் வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு, 8 புத்தகம், 10 காசு. ஸோ இந்த 8 10 மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்ற 1 2 3 ஏதாவது வந்துச்சுன்னா அதில் வல்லினம் மிகாது. எண்ணும் பெயர்களில் 8 10 தவிர வல்லினம் மிகாது. இது ரெண்டுத்தில் மட்டும்தான் மிகும். அப்படி இப்படி அப்படி, அப்படி செய் இப்படி செய் எப்படி தெரியும், இதில் வல்லினம் மிகும். அதே மாதிரி திசை பெயர்கள் கிழக்கு, கடல், மேற்கு, வடக்கு, தெற்கு. ஸோ இந்த திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். மகர ஈற்றுமையில் இப்போ பாருங்கள், மரம் குட்டல் சட்டம் மரச்சட்டம் இம்மும் கேட்டுடும். அப்போ கேட்டுச்சுன்னா மரச்சட்டம். ஓகேவா? வட்டம் குட்டல் பாறை இம்மும் போயிடுச்சுன்னா வட்டப்பாறை. இப்போ வல்லினம் மிகும். ஓகேவா? இப்போது வல்லினம் மிகா இடங்கள். எழுவாய் சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் என்னது? தம்பி படித்தான். முதல் எழுத்து தான் எழுவாய். அப்போது தம்பி படித்தான். இப்போ 2 எழுத்து தான் இருக்குது. தம்பி படித்தான் 2 எழுத்துல 2 சொல். அப்போது இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. யானை பிளிரியது. அப்போது வல்லினம் மிகாது. சரியா? அது இது எது ஆகிய சொற்களில் வல்லினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. அதே மாதிரி பெயரச்ச எதிர்மறை பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. எழுதிய பாடல் எழுதாத பாடல். சரியா? எழுதிய பாடல் எழுதாத பாடல். இதுவே எழுதா பாடல் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல வல்லினம் மிகும். எழுதாத பாடல் கொடுத்ததுனால இந்த இடத்துல வல்லினம் மிகாது. சரியா? செல்லாம் இதுக்கு வந்து வருது. எழுதா அதுவே வந்திருக்குமா, எழுதா பாடல். இந்த இடத்துல வல்லினம் மிகும். இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஏன்னா இதில் வந்து எழுதா இது குறில், அது நெடில். ஓகேவா? அதே மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சு வரும். இலை பறித்தேன். ஆனால் இலையை பறித்தேன் தான் வரணும். ஆனால் இங்கே வந்து இலை பறித்தேன்னு சொல்லும்போது ஐ வந்து மறைஞ்சதுனால இது வந்து வல்லினம் மிகாது. இலையை பறித்தேன் வந்தது தான் அந்த இடத்துல வல்லினம் மிகும். சரியா? காய் தின்றேன் ஐ வந்து மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது. காயை தின்றேன் வந்ததுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேவா? இதில் பாருங்கள், உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மின்தொடர் குற்றியல் உகரமாகவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. மின்தொடர்னா என்னது? மெல்லினம். ஞன நமன. இடைத்தொடர்னா எரல வழல. இந்த ரெண்டுத்துல இருந்தாலும் வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், தின்று தீர்த்தான். தின்று சின்ன இன் வருதா? அப்போ இது என்ன தொடர்? மின்தொடர். அதே மாதிரி செய்து பார்த்தான். ஈ வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். செய்து ஈ வந்திருக்கா. அதே மாதிரி பாருங்கள், தின்று குற்றியலுகரம் ஊ வருதா? லாஸ்ட் ஓசை செய்து ஊ வருது. ஸோ மின்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ அது வந்து வினை எச்சங்க. வினைனா செய்கிறது. தின்றது ஒரு வினை செயல். அதேமாதிரி செய்கிறதும் ஒரு வினை செயல். ஸோ இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. ஓகேவா? வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகைனா எழுது பொருள். ஓகேவா? இது வந்து ஒரு வினையை குறிக்குது. எழுதுறத ஒரு வினையை குறிக்குது. சுடுசோறு, சுடும் சோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுட போகும் சோறு. முக்காலத்தையும் காட்டுறதுனால எழுதிய பொருள், எழுதும் பொருள், எழுது போகும் பொருள் முக்காலத்தையும் காட்டுறதுனால வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர அப்படி சொன்னான். அப்போ அந்த இடத்துலலாம் மிகும். இப்படி செய்தார் இப்படி இச்சு வரும். எப்படி சொல்வேன் இச்சு வரும். ஸோ இதை தவிர படி எனும் முடியும் பிற சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன். அந்த படின்னு வந்தாலே அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. பாடும்படி கேட்டுக்கொண்டார் படின்னு வந்தால் மிகாது. ஓகேவா? இங்கே பாருங்க, பின்வரும் தொடர்களை வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என வகைப்படுத்துக. சுட்டுத்திரிவு. சுட்டுத்திரிவுனா அது இது. அந்த இந்த. சுட்டு திருப்பினா அந்த இந்தனா அந்த பக்கம், இந்த பையன். ஸோ இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். திசைப்பெயர்களை வல்லினம் மிகும். கிழக்கு, வடகிழக்கு, அந்த மாதிரி திசைப்பெயர்களை வல்லினம் மிகும். பெயரச்சம் எழுதிய பாடல். அப்போது அந்த இடத்துல மிகாது. எழுதிய வருதா லாஸ்ட்டில்? அப்போ மிகாது. உவமை தொகை மலர்பாதம், மலர் போன்ற பாதம் மிகும். நான்காம் வேற்றுமை விரினா வெளிப்படையாக அந்த இடத்துல வந்துச்சுன்னா மிகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து அவனுக்கு தெரியும், இல்லை எனக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து வெளிப்படையாக வந்தால் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகையில் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகை மறைந்து வந்துச்சுன்னா இலை பறித்தான் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மிகாது. வினைத்தொகை சுடுசோறு மிகாது. உருவகம் வாய்ப்பவளம். உருவகம்னா என்ன சொன்னேன்? ஆகிய என்ற உருவு மறைந்து வரும். அப்போது அந்த இடத்துல வந்து மிகாது. ஓகேவா? சாரி அந்த இடத்துல மிகும். ஆகிய அப்படின்ற சொல் மறைஞ்ச இடத்துல மிகும். வாய் போன்ற பவளம் மிகும். எழுவாய் தொடர் வந்து கபிலன் வந்தான். எழுவாய் இதுதான் கபிலன்றது எழுவாய். அந்த இடத்துல வந்து மிகாது. அடுத்தது எதிர்மறை பெயரச்சம் செல்லா காசுக்கு வந்து மிகும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது வந்து 8th ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்டில் இருக்க வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் வேர் டு ஸ்டடியிலேருந்து பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட். 9th 9ஆம் வகுப்பு இயல் 3 4. சரியா? பக்கம் எண் 78 113 இருக்குது. இதில் பாருங்கள், கொஞ்சம் டெப்த்தாக புரியும். ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகையெல்லாம் என்னென்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, ரெண்டாம் வேற்றுமை தான் ஐ, மூன்றாம் வேற்றுமை ஆல், நான்காம் வேற்றுமை கூ, ஐந்தாம் வேற்றுமை வந்து இன். ஆனால் சில சமயத்தில் இல்லும் வரும். சரியா? மோஸ்ட்லி வருது இன்னு தான். சில சமயத்தில் இல்லு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆறாம் வேற்றுமை அது, ஏழாம் வேற்றுமை கண், எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை. விழி வேற்றுமைனா அழைத்தல், மகளே வா, கண்ணா,
அந்த மாதிரி ஒருத்தவங்களை கூப்பிட்றது தான் வெளி வேற்றுமை. ஓகேவா? இதில் பாருங்கள், வாணன் வேலை கொடுத்தான், வாணன் வேலை கொடுத்தான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன்று வந்து வேலை கொடுத்தான்னா வேல் கொடுக்குறது, சரியா? இன்னொன்று வந்து வாணன் வேலை கொடுத்தான், வேலைன்னா ஒர்க்கு, அவன் ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தான். அப்படி இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஸோ இதில் எந்த இடத்துல எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பாருங்க, தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும். வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும். ஓகே, இதில் பாருங்க, ஆ இ என்ற சுட்டு எழுத்துக்களும் அந்த இந்த என்ற சுட்டு பெயர்களும் ஏ என்ற வினா எழுத்தோட பின்னாடி, சரி, எல்லாத்துக்குமே பின்னாடி தான். எந்த என்ற வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். அச்சட்டை, இந்த காலம், எதிசை, எந்த பணம். ஓகேவா? அதே மாதிரி ஐ வெளிப்படையாக வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். கதவை, தகவல்களை, காட்சியை, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வல்லினம் மிகும். அடுத்தது கூ என்னும் 4ஆம் வேற்றுமை. கூ வந்து வெளிப்படையாக வந்து முதியவருக்கு கொடு, மிட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகும். என ஆக என்ற சொல்லுறுப்புகள் பின் வல்லினம் மிகும். என கேட்டார், வருவதாக கூறு. ஓகேவா? பாருங்க, அதற்கு இதற்கு எதற்கு, அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்டாய். இப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகும். இனி தனி, இந்த இடத்துல வல்லினம் மிகும். இனி தனி, அதற்கு இதற்கு எதற்கு, இங்கே ஆ இ என்ற சுட்டெழுத்து, அந்த இந்த, ஏ என்ற வினா எழுத்து, எந்த. ஓகேவா? ஐ வந்து வெளிப்படையாக வரணும், கூவும் வெளிப்படையாக வரணும், என ஆக. ஓகேவா? அது வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த இடத்துலலாம் வல்லினம் மிகும். அடுத்தது இனி தனி, இனி காண்போம் தனிச்சிறப்பு. மிக அப்படின்ற ஒரு எழுத்து வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். 8, 10 இது வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தோம். 8, 10 வந்து 8 தொகை 10 பாட்டு. இதில் எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகும். அடுத்தது தீ பிடித்தது ஒரு எழுத்து ஒரு மொழி. தீன்றது ஒரு எழுத்து தான். அப்போ அந்த இடத்துல பூன்றதும் ஒரு எழுத்து தான். ஒரு எழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும். ஈறு கேட்ட எதிர்மறை பெயரச்சம். ஈருனா கூவும் குயில் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து ஈறு வந்து கெட்டுடுது, கூவா ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க, எதிர்மறையாக சொல்கிறதுனால இந்த ஈறு வந்து கெட்டதுனால என்ன ஆகுது, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை, செல்லா காசு, அதில் படித்தோம் 8th ஸ்டாண்டர்டில் செல்லா காசு அப்படின்ட்டு. ஓகேவா? இங்கே பாருங்க, வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். வன்தொடர்னா என்னது, கசட தப்பற இட்டு, சரியா? இதில் வந்து நிலைமொழியாக இருந்து புணரும்போது அந்த இடத்துல நிலைமொழினா இதுதான் நிலைமொழி, இது வருமொழி. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே நிலைமொழி, அடுத்ததில் வர்றது வந்து வருமொழி. ஸோ வன்தொடர் குற்றியல் உகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். ஓகேவா? ஆடச் சொன்னார், அகர ஈற்று இகர ஈற்று வினையச்சங்கள். ஆட ஆ வந்தா அகர ஈற்று, ஓடி ஈ வருது. இது ஆட ஓடி ரெண்டுமே வந்து வினை செயலை குறிக்கிறது. ஸோ அகர ஈற்று இகர ஈற்று வினையச்சங்கத்தில் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை வந்து புலித்தோல். நம்ம 6ஆம் வேற்றுமை ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, அதுன்னு சொன்னேன். அதே இடத்துல அது புலித்தோல்னா புலியினது தோல், சரியா? அந்த இடத்துல 6ஆம் வேற்றுமை வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம புலித்தோல்னு பார்க்கக்கூடாது, புலியினது தோல். ஸோ அது ஆனால் இங்கே வந்து மறைஞ்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வல்லினம் மிகும், புலித்தோல் சொல்லணும். திசைப்பெயர்கள் வடக்கு பகுதி கிழக்கு பகுதி திசைப்பெயர்களை வல்லினம் மிகும். அதுக்கப்புறம் பாருங்கள், இரு பெயரற்று பண்பு தொகைனா ஒன்று சிறப்பு பெயராக இருக்கும், இன்னொன்று பொது பெயராக இருக்கும். 2 பேர் வந்துருக்கும். மல்லிகைன்றது ஒரு இதுவை குறிக்கிறது, பூவை தான். பூன்றது பொது பெயர். எந்த பூவை குறிக்கிறதுனா மல்லிகைப்பூ, அப்போ வந்து சிறப்பு பெயர். சித்திரை திங்கள், திங்கள்ன்றது பொது பெயர். எந்த திங்கள், சித்திரை மாதத்தில் சிறப்பு வாய்ந்தது சித்திரை திங்கள். ஸோ சித்திரை திங்கள். அப்போ இரு பெயரற்றும் பண்பு தொகையில் வல்லினம் மிகும். உவமை உருவு, போல போன்ற உருவுகள் மறைந்து வரும். தாமரை போன்ற பாதம், சரியா? போல போன்ற உருவுகள் மறைந்து வந்தால் அது உவமை தொகை. ஆகிய அப்படின்னு வந்துச்சுன்னா அது உருவகம். ஓகேவா? சால தவ தட குழ எனும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பேசினார், தவச்சிறிது, இது 4 மட்டும்தான் வல்லினம் மிகும், மற்றதுல வல்லினம் மிகாது. நிலாச்சோறு, தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்துனா இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது, குறில் எழுத்துக்கு அப்புறம் ஆகாரம்னா நிலா, இல்லு குட்டல் நிலா. ஸோ இது வந்து ஆகாரம் சொல்லுவாங்க. ஆகாரம்னா உணவுன்னு எடுத்துக்கூடாது, ஆண் முடியறதுனால ஆகாரம். ஸோ கனா கண்டேன், இந்த இடத்துல வல்லினம் மிகும். உருவக சொற்களில் வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு, வாழ்க்கை ஆகிய படகு, நம்ம அது பாட்டும் வாழ்க்கை போயிட்டே இருக்கும், அதே மாதிரி படகும் போயிட்டே இருக்கும். ஸோ வாழ்க்கை ஆகிய படகு. அதுமாதிரி ஆகிய என்ற சொல் உலக பந்து, உலகம் எப்படி இருக்குது, ஒரு ரவுண்டாக பந்தும் உலகமும் ஒரே அதான் வட்டமாக இருக்குது அப்படின்றது சொல் ஆகிய. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மெய் எழுத்து வல்லினம் மிகும். ஓகேவா? நீங்கள் பாருங்கள், வல்லினம் மிகலாமான்னு கொடுத்துருக்காங்க. பெட்டி செய்தி, இது வந்து இரு பெயரட்டும் பண்பு தொகை. பெட்டி செய்தி. விழா குழு இக்கு வரணும், 6ஆம் வேற்றுமை தொகை. விழா குழு. கிளி பேச்சு உவமை, கிளி போன்ற பேச்சு. தமிழ் தேன் உவமை. தைப்பூசம் மிகவும் வல்லினம், ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். கூடக்கூடு வினையச்சம், சரியா? கத்தியை விட கூர்மை, விட. ஓகேவா? கார்பருவம் இந்த இடத்துல வராது, விடன்னு வரும்போது வராது. கார்பருவம் இந்த இடத்துல வரும், சரியா? இரு பெயரட்டும் பண்பு தொகை. இங்கே பாருங்கள், பொருள் தொடர் தரும் பொருளை கூறுக. சின்ன கொடி, சின்ன கொடி. சின்ன கொடினா சின்னத்தை குறிக்கும், அதில் இருக்கிற ஒரு சின்ன கொடி அப்படின்ட்டு சின்னம் குறிக்கும். இது வந்து சின்ன கொடினா சின்ன சைஸில் இருக்கிற கொடின்னு. இங்கே பாருங்கள், தோப்புகள்னால் தோப்பில் இருக்கக்கூடிய கல்,
சரியா? தோப்புகள்னால் நிறைய தோப்புகள் சேர்ந்தது தான் பன்மையில் சொல்கிறது தோப்புகள். கடைப்பிடினா கொள்கையை கடைப்பிடி. இந்த கடைப்பிடிக்கு வணிக கடை, ஒரு கடையை பிடி, ஒரு வணிகம் நடத்துறதுக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு கடையை பிடி அப்படின்னு. நடுக்கல்னால் நட்டக்கல். நடுக்கல்னால் அது ஒரு சின்னம், அந்த இடத்துல ஒரு கல் வச்சு அடையாளமாக வச்சிருது நடுக்கல். கைமாறு, கைமாறுனா ஒருத்தர் செஞ்ச உதவிக்கு நம்ம கைமாறு செய்யுது. கைமாறுனா துடைப்போம். அதே மாதிரி இதில் வந்து போய் சொல். போய் சொல்னால் போய், போயிட்டு சொல்லுங்க. போய் சொல்னால் போய். ஓகேவா? ஸோ இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வல்லினம் மிகுமிடம் பார்த்தோம். அடுத்தது பார்க்க போகிறது வல்லினம் மிகா இடங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், வல்லினம் மிகா இடங்கள். ஓகேவா? இயல் 4 இது. தோப்புகள், தோப்புக்கள், தோப்புகள். சரியா? கத்தி கொண்டு வந்தான், கத்தி கொண்டு வந்தான். கத்திட்டே வந்தான் ஒருத்தன் வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்தான். ஓகேவா? ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இந்த இங்கே பாருங்கள், இப்போ எந்த இடத்துலலாம் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாதுன்னு பார்ப்போம். அது இது எனும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அந்த இந்தனா வல்லினம் மிகும். அது இதுன்னு வரும்போது சுட்டி காட்டுறோம்ல, அப்போ அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. அதே மாதிரி வினா, எது கண்டாய், எவை தவறுகள், இந்த மாதிரி எது எவைன்னு வந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. எழுவாய் தொடர். எழுவாய்னா கபிலன் வந்தான், அப்போ அந்த இடத்துலையும் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது, கிளி பேசும், ஒரு எழுவாய், இது பயனிலை. சரியா? ஸோ அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமை தொகை, 3ஆம் 6ஆம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது. 3ஆம் வேற்றுமைன்னா என்னது? அல், ஆண், ஒடு, ஓடு. ஆனால் நம்ம அங்கே என்ன பார்த்தோம்? ஐ, ஆள். அந்த ஆள் வந்து இதுவும் வந்துடும். மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஆள் தான், ஆனால் இதுவும் நமக்கு வரும். ஆண், ஒடு, ஓடு, கொண்டு, வைத்து, உடன், கூட, இதெல்லாம் வந்து 3ஆம் வேற்றுமையில் வரும். ஆனால் மோஸ்ட்லி அங்கே நம்ம நிறைய இடத்துல வர்றது ஆள்ன்றதுனால நம்ம அதை ஆளை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதுவும் வந்து வரும். அண்ணனோடு போ, ஓடு, ஓடு. எனது, அது எனது சட்டை வந்து அதுன்னு வருது. இது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. சரியா? இந்த இடத்துல வராது. 3, 6ல் வந்து வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள், விழி வேற்றுமை. விழி வேற்றுமை வந்து 8ஆம் வேற்றுமை. தந்தையே, மகளே, தான் சொன்னா இது வந்து 8ஆம் வேற்றுமை, விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. சரியா? விழித்தொடரில் வல்லினம் மிகாது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த, த, இத்துக்குட்டல் பெயரச்சம் வராது. பார்த்த வராது. ஓகேவா? 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இங்கே பாருங்கள், நாடு கண்டான், சூடு கூடு கட்டு. நாடு, நாட்டை கண்டான் வந்து அந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கும். நாடு கண்டான், அப்போது இந்த இடத்துல 2ஆம் வேற்றுமை உருவு வந்து ஐ வந்து வெளிப்படையாக வராமல் மறைஞ்சிருக்கிறதுனால வல்லினம் மிகாது. படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து படி என முடியும். வினையச்சம். வினையச்சம்னா வரும்படி சொன்னார், வரது ஒரு வினை செயல், பெறது ஒரு வினை செயல். ஸோ இந்த இடத்துல படின்னு வந்தாலே அந்த இடத்துல மிகாது. வியங்கோல், கா, ஏ, ஏர், வியங்கோல் வினை முற்றப்போ கா, வாழ்க, வருக, இந்த இடத்துலலாம் வியங்கோல் வினை முற்றில் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. வினை, குடி தண்ணீர், வளர்பிறை. ஸோ 2ஆக பிரிங்க. வளர்ந்த பிறை, வளரும் பிறை, வளர்ந்த பிறை, வளரும் பிறை, வளரும் பிறை, 3 காலத்தையும் காட்டும். திருவளர் செல்வன், வளர், இந்த இடத்துல வளர்ந்துருதா? நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வளர் வருது. அப்போ இது வந்து வல்லினம் மிகாது. திரு வளர்ந்த செல்வன், திரு வளர் செல்வன், திரு வளரும் செல்வன், அப்போ முக்காலத்தையும் காட்டும் இது. ஸோ இந்த இடத்துல வினைத்தொகை இது வல்லினம் மிகாது. ஓகேவா? அடுத்தது, ஒரு புத்தகம் 3 கோடி, 8, 10 தான் தவிர, அதான் நான் சொன்னேன் 8 தொகை 10 பாட்டு, இது 2த்துல மட்டும்தான் வல்லினம் மிகும். இதை தவிர மற்ற எதுலையுமே வல்லினம் மிகாது. ஒரு புத்தகம் 3 கோடி எண்ணு பெயர்களை வேறு எதுலையுமே மிகாது. உண்மை தொகை, தாய் தந்தை, தாயும் தந்தையும், உண்மை தொகை வருது, அதில் 2த்துலையுமே மிகாது. அன்று, இன்று, இன்று, ஆவது, அடா, அடி போன்ற சொற்களில் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது, தருவதாவது, யாரடா சொல், ஏனடி செல்கிறாய், கம்பை போன்ற கவிஞர் யார். ஸோ அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற சொற்கள்லாம் வல்லினம் மிகாது. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, இவ்வாறு, அவ்வாறு, எவ்வாறு, எத்தகைய, இத்தகைய, அத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. ஓகேவா? 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. 3வது என்ன சொன்ன, எண்ணோடு சேர், ஓடுன்ற உருவு வந்திருக்கு. மரத்திலிருந்து பரி, இல், மரத்தில் இருந்து இல் என்ற 5ஆம் வேற்றுமை உருவு வந்திருக்கு. குரங்கினது, குட்டி, அதுன்ற உருவு வந்திருக்கு. இந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகாது. 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. தமிழ் படி, ஐ வந்து மறைஞ்சிருக்கு. கை தட்டு, ஆள் மறைஞ்சிருக்கு. கையால் தட்டுன்னு வரணும், ஆனால் கை தட்டுன்னு சொல்லும்போது ஆள் மறைஞ்சிருக்கு. வீடு சென்றால், வீட்டுக்கு சென்றால், வீட்டுக்கு சென்றால்னா அந்த இடத்துல மிகும். இந்த வீடு சென்றால் சொல்லும்போது இந்த இடத்துல மிகாது. கரை பாய்ந்தான், கரையிலிருந்து பாய்ந்தான், இருந்துன்ற இதுவும் மறைஞ்சிருக்கு. சரியா? அப்போ இந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாது. நிலைமொழி, உயர்த்திணை. நிலைமொழினா ஃபர்ஸ்ட் லெட்டர் தான், அது வந்து உயர்த்திணையார், தொண்டர், தலைவி, மக்கள், மன்னன், இந்த மாதிரி யாராக இருந்தாலும் உயர்த்திணையாக இருந்தால் அந்த இடத்துல வல்லினம் மிகாது. சால, தவ, தட, குழ என்னும் உரிச்சொற்களை தவிர சாலச் சிறந்தது இச்சு வரும். தவ பெரியது இப்போ வரும். சரியா? அந்த மாதிரி இந்த 4 எழுத்து தவிர மற்ற எல்லா சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. உருபொருள், நன்னி நின்றான், கடிக்காவல். ஓகேவா? அடுக்கு தொடர்னா பார்ப்பார், சலசல, வாழ்க வாழ்க, ரெட்டைக்கிழவி. ரெட்டைக்கிழவினா சலசல. ஓகேவா? இந்த மாதிரி அடுக்கு தொடர்லையும் ரெட்டைக்கிழவியும் வல்லினம் மிகாது. கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. கருத்துக்கள், கருத்துக்களுக்கு வந்து சொல்லக்கூடாது. கருத்துக்கள்,
பொருட்களுக்கு வரக்கூடாது. வாழ்த்துகள் நம்ம நிறைய பேர் வந்து வாழ்த்து இக்கு சேர்ப்போம், இக்கு வரக்கூடாது. அதே மாதிரி எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 அந்த மாதிரி எழுதும்போது இக்கு வந்து சேர்க்கக்கூடாது. எழுத்துக்கள் தான் வரணும், எழுத்துக்களுக்கு வரக்கூடாது. ஓகேவா? அது வந்து ஐகார வரிசை உயிர்மெய் ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஐகார வரிசைனா இதுதான், பை ஐ வருதா, அதான் ஐகார வரிசை. ஓரெழுத்து சொற்களாய், ஓரெழுத்துனா ஒரே ஒரு எழுத்து தான், பை கை இந்த மாதிரி இது கூட வந்து கல் விகுதி சேரும்போது என்ன வராது, வல்லினம் மிகாது. பைகள் கைகள் இந்த இடத்துல வல்லினம் மிகாது. எடுத்துக்கங்க பாருங்க. தோழி கூற்று உயர்திணை வல்லினம் மிகாது. தோழின்றது உயர்திணை, சரியா? பெரிய தம்பி குறிப்பு பெயரெச்சம். ஓகேவா? சிறிய பறவை இதுவும் குறிப்பால் சொல்லுது. எந்த பறவை குறிப்பு சொல்ல. ஸோ குறிப்பு பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. பழகு தமிழ் பழகிய தமிழ் முக்காலத்தையும் காட்டுறதுனால வினைத்தொகையில் வராது. இது கேள் சுட்டு இது அதுன்னு சுட்டி சொன்னால் அந்த இடத்துல எலி கடிக்கும் இது எழுவாய். ஓடிய குதிரை இந்த இடத்துல பெயரெச்சம் வருது. தரும் படின்னு வந்தாலே அந்த இடத்துல வந்து வரக்கூடாது. வியங்கோல் வினைமுற்று வரக்கூடாது. காலப்பெயர் சொல் கார்காலம் அந்த இடத்துலையும் வராது. சரியா? வல்லினம் மிகலாமா? இங்கே பாருங்கள். வாழ்த்துகள் கல் எனும் பன்மை மிகுதி சேரும்போது வரக்கூடாது. அதேமாதிரி எழுத்துக்கள் வரக்கூடாது. திருநிறை செல்வன் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, திருநிறை ஐ வந்திருக்கான், அப்போ இந்த இடத்துல வரணும் இச்சு. திருவளர் செல்வி வளர்ந்த செல்வி, அப்போ வினைத்தொகையில் வரும், இந்த இடத்துல மிகாது. ஓகேவா? இது பாருங்க. எது சரி எது தவறு? அண்ணாமலை பல்கலைக்கழகம் இங்கே வரக்கூடாது. அத்தனை சிறிய வரக்கூடாது. ஆத்திச்சூடி இகர ஈற்று. இது எடுத்துக்காட்டுகள். இது வந்து வந்தொடர் குற்றியல் உகரம் வருது. கீழ்ப்பக்கம் இரு பெயரிட்டும் பண்புத்தொகை இப்போ வரணும். சான்றோர் பேரவை உயர்திணை, அப்போ அந்த இடத்துல வரக்கூடாது. சென்னை பல்கலைக்கழகம் இந்த இடத்துலையும் வரக்கூடாது. தயிர்ச்சோறு அதுவும் இரு பெயரிட்டு பண்புத்தொகை வரணும், தயிர்ச்சோறு. ஓகேவா? இங்கே பாருங்கள். வல்லினம் மிகுமிடங்கள் அந்த இந்த எந்த இகரம் வினையச்சம் உகரம் வினையச்சம் ஐக்கு வந்து வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். ஈர்க்கிட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓமத்தொகை உருவகம் 8 10 8 தொகை 10 பாட்டு. அப்படி திசை பெயர் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மகரை மீ கெட்டு வந்தால் மரச்சட்டம். சரியா? இது மேலும் சில இடங்கள் ஆயி என்ற சுட்டெழுத்து என ஆக அப்படின்ற சொல்லுருவு. இந்த இனி தனி சால தவ தட குழ என்ற உரிச்சொற்கள் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆறாம் வேற்றுமை தொகை புலியினது தோல். ஓகேவா? அதே மாதிரி வல்லினம் மிகா இடம். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வல்லினம் மிகா இடங்களில் பாருங்கள். என முடிவது என்ன அப்படின்ட்டு முடிகிற இடத்துல நம்மளுக்கு வந்து வல்லினம் மிகாது. எழுவாய்ச்சொரு கபிலன் வந்தான். அது இது சுட்டு பேரில் வராது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா? ஐ வந்து மறைஞ்சு வரும். வினைத்தொகை உண்மை தொகை உகரம் வினையச்சம் மின்தொடர் இடைத்தொடரில் மிகாது. அப்படி எப்படி தவிர இந்த இடத்துலலாம் மிகும். அப்படி செய்தார் இப்படி இந்த இடத்துல மிகும். இதை தவிர மற்ற இடத்துல மிகாது. மேலும் சில இடங்கள் அத்தனை எத்தனை இந்த இடத்துலலாம் மிகாது. அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு. சில வினையச்ச விகுதிகளுக்கு பின் வல்லினம் மிகாது. தந்து போனான் சென்று திரும்பினான். அடுத்தது அங்கு இங்கு மிகாது. வியங்கோல் வினைமுற்று விகுதி வாழ்க தமிழ். விழித்தொடர் அழைத்தல். சரியா? அழைக்கிறது மகளே வாம்பி இந்த இடத்துலலாம் வல்லினம் மிகாது. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலனா ஒன்ஸ் செகண்ட் அந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.